ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி M53 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து கொடுத்துட்டாங்க. சாம்சங் எம் சீரீஸ், ஏ சீரீஸ் இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எம்மாக இருக்கட்டும் ஏவாக இருக்கட்டும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு சாம்சங்கில் ஒரு ஃபோன் சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு மற்ற பிராண்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்களுக்கு வேணால் இந்த எம் சீரீஸையும் ஏ சீரீஸையும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நண்பா. இன்க்ளூடிங் என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கேட்கும் போதாக இருக்கட்டும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் இந்த எம் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆனே ஆகலை, அப்படியே சாம்சங் அந்த ஒரு மாதிரி பிரிக் இஷ்யூ மாதிரி வந்துடுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பஜாரில் விற்க போகும்போது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டுனால அந்த ஃபோனை வாங்கவே இல்லை. இத்தனைக்கு என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ண ஃபோன் நல்லா தான் இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அந்த எம் சீரீஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து செகண்ட்ஸாக வந்து வேல்யூவே இல்லை. அது கிளாசிஃபை அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், எம் சீரீஸ் ஏ சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட்டே பண்ணலை. பட் ஆரம்ப காலத்தில் அந்த 5000 mAh பேட்டரி 6000 mAh பேட்டரி அப்படின்ற போது நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. எக்ஸ்னோஸ் ப்ராசராக இருந்தாலும் வாங்கினாங்க. பட் இன்றைக்கி தேதிக்கு எம் சீரீஸ் ஏ சீரீஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அது ரெண்டுலேயுமே மிகப்பெரிய உடன்பாடு கிடையாது. அந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் இந்த S20FE அந்த மாதிரி அந்த 50,000 ரூபாய்க்கு மேலே உள்ள சாம்சங் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் இந்த மிட்ரேஜ்னு சொல்லி அவங்க லான்ச் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குளறுபடி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குளறுபடிக்கு நடுவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங் கேலக்ஸி M53 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கெல்லாம் சொல்கிறேன். நான் சொல்லும் போதே நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க இது ஒரு மொக்க ஃபோனா நல்ல ஃபோனானு. டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி இதே டிசைனில் நிறையா சாம்சங் ஃபோன் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தாச்சு நண்பா. பின்னாடி கேமரா அலைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிட்டு ரெண்டு ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் நண்பா. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் சாம்சங்கோட AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ளஸ் டிஸ்பிளேன்னா அவங்க ஒவ்வொரு டிஸ்பிளேவும் அடுத்து போகும்போது அப்கிரேடுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை வைக்கணும்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சாம்சங் டிஸ்பிளேனாலே பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ டிஸ்பிளே கிளாரிட்டி குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம வந்து நல்லா இருக்குமோ நல்லா தான் ஃபீல் பண்ண வேண்டியதில் நல்லா தான் இருக்கும். பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 108 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்லாம் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான். அடுத்து செகண்டரியாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 121 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணும். சாம்சங் ஃபோனில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒய்டான இமேஜ் கேப்சர் பண்ணுறது சாம்சங் தான் இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் ஐஃபோனுக்கு அடுத்ததாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ 2 மெகாபிக்சல் டெப்த்து. இது ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க? இன்றைக்கி தேதிக்கு நிறையா பிராண்ட் ரியல்மியாக இருக்கட்டும் ரெட்மியாக இருக்கட்டும் அந்த 2.2 தூக்கிட்டு பிரோஜனமாக ஏதோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சாம்சங் இன்னும் அந்த 2.2லேயே நிற்கிறாங்க. அதை தவிர்த்துருக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. சாம்சங்கில் எனக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் அவங்க கொடுக்குற ஆப்ஷன் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் கொடுப்பாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பேக் கேமராலேருந்து ஃப்ரண்ட் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஒன் ஷாட் மோடு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அது வந்து இருக்கும் நண்பா. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. சார்ஜர் 25 வாட்ஸ் சப்போர்ட் இருக்குது, ஆனால் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்களாம். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏ சீரீஸில் இப்படி தான் சார்ஜர் வந்து தூக்குனாங்க. 25 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது, அதை வந்து நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்கணும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குகிறோம்னா அதில் சார்ஜரை தூக்குனாலே செம்ம காண்டாகும். சரி அது கூட விடுங்க, அவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனு காசு இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு 2500 போட்டு சார்ஜர் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டு நீங்கள் வந்து இருக்கிற எல்லா லோக்கல் ஸ்டோர்லேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து மார்க்கெட் பண்ணுவீங்க. எல்லா லோக்கல் ஸ்டோர்லேயும் அவைலபிலிட்டி இருக்கும். நார்மலாக பொதுமக்கள் போய் வாங்குறாங்க. இப்போ நம்ம வீட்லேயே அப்பா அம்மா போய் வாங்குறாங்க அப்படின்னா சாம்சங் அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பிராண்டு. மற்ற ரியல்மி ரெட்மி கூட அவங்க வந்து அது வந்து ஒரு சைனீஸ் பிராண்டு அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் சாம்சங்ன்றப்ப அவங்க பெரியவங்களோட மனசு எப்படி இருக்கும், சாம்சங்காக நல்ல ஃபோனாக தான் இருக்கும், சரிப்பா எனக்கு ரெட்மி ரியல்மியில் வேணால் இந்த ஃபோனே கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் உள்ள சார்ஜர் இல்லைன்னா
அது வேற ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மிட்ரேஞ்ச் சீரீஸில் ஒரு நடுத்தர மக்கள் தான் வாங்குவாங்க. அப்படின்றப்ப அவங்க கொடுக்குற காசுக்கு இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது, அதுதான் சொல்ல தோணுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி 25,000 அந்த 22,000 அந்த பட்ஜெட் தான் பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. அப்படி இருக்கும் போது ஒரு சார்ஜரை அந்த பாக்ஸ்லேருந்து தூக்குறது உண்மையிலே ஒரு என்ன சொல்கிற ஒரு கோபத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றக்காண்டி நாங்கள் சார்ஜரை தூக்குறோன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு சார்ஜர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து தனியாக ரேட் போட்டு சேல் பண்ணுறீங்க? அதான் கேட்க தோணுது. ஆப்பிள் வந்து அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சாம்சங் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கலைப்பானுங்க, அடுத்து சாம்சங்கே அதை வந்து அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது. இதுதான் ஒரு 25 வாட் சார்ஜர், அவங்களோட ஒரிஜினல் குவாலிட்டி 1,100 2,000 வரும். இது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி தான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க, எல்லா பிராண்டும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, என்னத்த சொல்ல, அப்படி தான் இருக்குது நண்பா. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து எங்கேயுமே ஹைலைட் பண்ணி சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச சிங்கிள் ஸ்பீக்கராக தான் இருக்கும். பட் அது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தா இருக்குது. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 900 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 900 பற்றி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருப்பீங்க. ரெட்மி, ஷோமி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. ஷோமியோட 11i பார்த்தீங்கன்னா 920, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக் வெர்ஷன் தான் அது 920ன்றது. இந்த 900 பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர், அது மீடியாடெக்லேருந்து வருது. சாம்சங் ஸ்னாப்ட்ராகன் 778 அதெல்லாம் எம் சீரீஸில் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி மீடியாடெக் போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க் அடித்த மாதிரி தான். இது ஏன் பண்ணாங்கன்னு தெரில. பட் இந்த 5Gன்ற ஹெட்லைனுக்காண்டி அதிகமான பேண்டை வந்து கொடுத்தா மக்கள் வாங்குவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து மீடியாடெக் பக்கம் போனாங்கன்றது தெரில. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 900 தான் இருக்குது. நல்ல ஒரு சிப்பு தான், மிட்ரேஞ்ச் யூசேஜ், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூபு, கால் பேசுகிறது, சின்ன சின்ன கேமிங், மீடியம் கிராஃபிக்ஸ் விளாடுறது, இதெல்லாம் ஓகே. பட் சாம்சங் ஸ்னாப்ட்ராகன் பக்கம் போகிறது ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் இந்த வட்டம் மீடியாடெக் பக்கம் போயிருக்காங்க. ஏன்னா எக்ஸினோஸை கழுவி ஊற்றி ஸ்னாப்ட்ராகன் பக்கம் போனாங்க. திருப்பி வந்து ஸ்னாப்ட்ராகன் அதிகமான பட்ஜெட் வருது, அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே வரலன்றக்காண்டி மீடியாடெக் பக்கம் போனாலான்னு தெரில. அது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தான் வெளிச்ச நண்பா. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 இருக்குது, ஒய்ஃபை 5 கொடுத்துருக்காங்க, LPDDR4X ரேம் தான் வரப்போகுது, UFS வந்து 2.1 ஸ்டோரேஜ் தான். இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹைலைட்டே பண்ணலை. அது வந்து என்ன வெர்ஷன் ரேமு, ஸ்டோரேஜ் டைப் என்ன கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த ஒரு இதுலேயுமே சொல்லலை. பட் இது வந்து ஒரு பக்கா மிட்ரேஞ்சுனால நானாக சொல்கிறேன், இது வந்து கண்டிப்பாக LPDDR4X ரேமாக இருக்கும், UFS வந்து 2.1 ஸ்டோரேஜாக தான் இருக்கும் நண்பா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க 20,000 தாண்டி தான் வைப்பாங்க, 25, 23. ஏன்னா பேஸ் வேரியன்ட்டு வந்து 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ அப்படி பார்க்கும்போது 22,000, 23,000 போச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்களா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இன்க்ளூடிங் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குமே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு சில பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோரூம் போகிறாங்க, பூர்விகா சென்னை போகிறாங்கன்னா புதுசாக சாம்சங் ஃபோன் வந்திருக்கு பார்க்குறீங்களா, சாம்சங் ஃபோனாக கொடுங்க நல்ல பிராண்டு தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நண்பா. ஏன்னா அந்த பிராண்டோட நேம் பார்த்திங்கன்னா அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க சாம்சங். நோக்கியா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்தாலுமே நோக்கியா, சாம்சங் 2 ஃபோன் தான் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து அவங்க பார்வைக்கு வந்து தென்படும். அப்படி சேல் ஆனால் தான் இது உண்டு, மற்றபடி நம்ம யங்ஸ்டர்ஸ் யாருமே அந்த பக்கம் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த சார்ஜர் இல்லாத விஷயமே எனக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்திச்சு, வேற ஒன்றும் இல்லை. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.